Hello my dear students, welcome back. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 NCERT எக்கனாமிக்ஸ் உடைய சாப்டர் 3 மணி அண்ட் கிரெடிட் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம மணியோட ஹிஸ்ட்ரியை பற்றி படிப்போம், மணியோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை பற்றி, பேங்கிங் சிஸ்டம்ஸை பற்றி அண்ட் கிரெடிட்ஸை பற்றி. கிரெடிட் அப்படின்னா லோன், நம்ம பணத்தை கடன் வாங்குகிறோம்ல, அதை பற்றி டீட்டெயில்டாக படிப்போம். அண்ட் நம்ம கடன் வாங்குறதும் எங்கேருந்து வாங்கலாம் அண்ட் யார்கிட்ட இருந்து வாங்கலாம் அண்ட் லோன் வாங்குறதுனால அதோட அட்வான்டேஜஸ் என்ன அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறதையும் நம்ம இந்த சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் மணி ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்ஸில், அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா பணத்தை பயன்படுத்தி பல டிரான்சாக்ஷன்ஸை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன் மெனி ஆஃப் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் goods are being bought and sold with the use of money. பல பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குறாங்க அண்ட் சில பேர் பணத்திற்காக பொருட்களை விற்கிறாங்க. அண்ட் இந்த ரெண்டு கேசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா, அதாவது பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அண்ட் விற்கிறதா இருந்தாலும் சரி, இதில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாமே பணத்தின் மூலமாக தான் நடைபெறுது. சர்வீசஸ் ஆர் பீங் எக்ஸ்சேஞ்ச் வித் மணி. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை பயன்படுத்தி சர்வீசஸை, அதாவது சேவைகளை யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு உடல்நிலை சரியில்லாத போது டாக்டர்ஸ் கிட்ட போய் அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுடைய சேவைகளை பயன்படுத்திக்கிறோம். அண்ட் அவங்களுடைய சர்வீசஸை நம்ம அவங்களுக்கு மணி பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம அவங்களுடைய சர்வீஸ்க்கு சர்வீஸ் ஃபீ பே பண்ணுறோம். அண்ட் இதே மாதிரி பிளம்பர்ஸோட சர்வீஸ், கார்பெண்டர்ஸ் அண்ட் சலூனுக்கு போய் ஹேர் கட் பண்ணிக்கும் போது பார்பர்ஸோடைய சர்வீசஸையும் நம்ம மணி யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறோம். ஸோ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம ஒருத்தவங்களுடைய சர்வீசஸை கூட யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எது வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் ஏதாவது சர்வீஸ் வேணும்னாலும் கூட அது நம்ம பணத்தை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிறோம். In some of these transactions, services are being exchanged with money. For some, there might not be any actual transfer of money taking place now, but a promise to pay money later. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல. அதாவது நம்ம பொருட்களை சில சமயம் வாங்கும்போது அல்லது சர்வீசஸை பயன்படுத்தும் போது நம்மக்கிட்ட பணம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும்போது நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்வோம், நான் பணத்தை உங்களுக்கு அப்புறமா கொடுத்துருவேன் அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதி அளிப்போம். That is how money is a medium of exchange. ஸோ உங்களுக்கு எது வாங்கணுன்னாலும் அண்ட் எது வேணும்னாலும் அதை நீங்கள் பணத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. why transactions are made in money? அதாவது எந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலும் அண்ட் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலும் ஏன் எல்லாம் பணத்தை பயன்படுத்தி மட்டுமே நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை இங்கே எழுப்புறாங்க. ஏன் பணத்தை பயன்படுத்தி மட்டுமே டிரான்சாக்ஷன்ஸை செய்கிறாங்க? நான் என்கிட்ட இருக்கிற பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட நான் எனக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாமே. The reason is simple. A person holding money can easily exchange it for any commodity or service that he or she might want. இதோட காரணம் ரொம்ப சிம்பிள். ஏன்னா உலகம் முழுவதிலுமே பார்த்தீங்கன்னா பணம் தான் புழக்கத்தில் இருக்கு அண்ட் கரன்சி தான் செல்லுபடி ஆகுது. அண்ட் உலகம் முழுவதிலுமே பணம் மட்டும் புழக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த கமோடிட்டிஸ் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் அண்ட் சர்வீசஸை யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அதை நீங்கள் பணத்தை பயன்படுத்தி எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் நம்ம இன்றைய காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே பணத்தை பயன்படுத்துறதுனால பார்ட்டர் சிஸ்டமை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பணத்தை உங்களுக்கு வேண்டியதை போல் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பணத்தை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பொருட்களை வாங்கவோ இல்லை சர்வீசஸை அவைல் பண்ணுறதுக்கோ உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணத்தை பயன்படுத்திக்கலாம். அண்ட் பணம் உலகம் முழுவதிலுமே செல்லுபடி ஆகிறதுனால எல்லா மக்களும் அவங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸை பணமாக தான் ரிசீவ் பண்ணுறதே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லார்கிட்டையும் பணம் இருக்கிறதுனால நம்ம பணத்தின் மூலமாக டிரான்சாக்ஷன்ஸ் செய்கிறோம். பட்
பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பணம் இல்லாத போது மக்கள் அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்களையோ அல்லது பிடித்த பொருட்களையோ எப்படி வாங்கினாங்க? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பணம் இல்லாத போது, அதாவது பணம் உபயோகப்படுத்தாத போது பார்ட்டர் சிஸ்டம் தான் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க புக்ல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஷூ மேனுஃபேக்சரர் இருக்காரு அண்ட் இவர் ஷூஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணி மார்க்கெட்ல விற்கிறாரு. அண்ட் இவருக்கு கோதுமை தேவைப்படுது அண்ட் இவர் இப்போ கோதுமையே வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இவருக்கு பேசிக்கா பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற இந்த ஷூஸை விற்று கோதுமையை வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த கோதுமையை இவர் இப்போ வாங்கணும் அப்படின்னா இவரை போலவே கோதுமையை விற்று ஷூஸை வாங்கணும்னு நினைக்கிற ஆளா பார்த்து இவர் தேடி கண்டுபிடிச்சாகணும். விச் மீன்ஸ் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்களை பணத்தோட இன்வால்மெண்ட் இல்லாமலேயே மாத்திக்கிறதுக்கு ஒத்துக்கிறது தான் பார்ட்டர் சிஸ்டம். In a barter system where goods are directly exchanged without the use of money. ஸோ பணத்தை யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு தேவைப்படுற கூட்ஸை மட்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் பார்ட்டர் சிஸ்டம். பட் இந்த பார்ட்டர் சிஸ்டமில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். டபுள் அப்படின்னா ரெண்டு, கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு பேர் அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு பேரோட நீட்ஸுமே ஒரே மாதிரி இருக்கணும். What a person desires to sell is exactly what the other wishes to buy. பட் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நம்ம வாங்கணும்னு நினைக்கிற பொருளை வச்சிருக்கிறவங்களும் அவங்களோட பொருளை நம்ம பொருளோட வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ நமக்கு கோதுமை வேணும் அண்ட் நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஷூஸ் தான் இருக்கு. நமக்கு தேவைப்படுற கோதுமையை வச்சிருக்கிறவங்களும் நம்ம கிட்ட இருக்கிற ஷூஸை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இதை நம்மளால் எல்லா நேரத்துலையும் ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா இது கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். ஸோ இந்த டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் ஆர் பார்ட்டர் சிஸ்டம் எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா ரெண்டு பார்ட்டிஸோட நீட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும்போது தான் இந்த டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் ஆர் பார்ட்டர் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்ட்டர் சிஸ்டமில் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பொருட்களை மாற்றி உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்க முடியாது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் இஸ் அ வெரி எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ இது டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் இல்லை அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. அண்ட் இந்த பார்ட்டர் சிஸ்டம் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் பணம் அப்படிங்கிற கான்செப்டை உள்ள கொண்டு வந்தாங்க. In contrast, in an economy where money is in use, money by providing the crucial intermediate step eliminates the need of double coincidence of wants. But இப்போ இந்த காலகட்டத்தில், அதாவது மாடர்ன் எக்கனாமியில் நம்ம எல்லா இடத்துலையுமே பணம் உபயோகப்படுத்துறதுனால இது டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பார்ட்டர் சிஸ்டமில் இருந்த பிரச்சனையே இந்த பணம் நீக்கிருச்சு. பிகாஸ் இப்போ மணியை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அது ஷூ மேக்கராக இருந்தாலும் சரி, பாட் மேக்கர், ஃபார்மர், வீட் செல்லர், இப்படி எல்லாருமே பணத்தை அக்செப்ட் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை நம்ம விற்கணும்னு நினச்சாலும் அந்த பொருளை நம்ம பணத்துக்காக விற்று அந்த பணத்தை யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச பொருளை கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ மணி நம்ம எல்லாருக்கும் இடையில் இருக்கிற இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸில் ஒரு காமனான இன்டர்மீடியேட்டாக இருக்குது. இதனால தான் மணியை மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இந்த இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான கீவேர்டு. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்குது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம்? பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்ன? And next question highlight the inherent problem in the double coincidence of wants. So இந்த question நிறைய தடவை போர்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆன்சரை எழுதுங்க. அண்ட் இந்த டாப்பிக்கில் இருந்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, how does money act as a medium of exchange? And இந்த டாப்பிக்ல இருந்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் how does money solve the problem of double coincidence of wants? Explain with an example.
Next topic வந்து modern forms of money. Money is something that can act as a medium of exchange in transactions. நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிற பணத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். நம்மளுடைய இந்தியன் கரன்சியை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். நம்ம 500 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் காயின், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த பணம் பழைய காலத்துலேயுமே இதே மாதிரி இருந்ததா இல்லை வித்தியாசமாக இருந்ததாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பணம் உபயோகப்படுத்துறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பழங்காலத்து இந்திய மக்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ண பொருட்கள் வந்து கிரெயின்ஸ் அண்ட் கேட்டில், அதாவது சாப்பிட்றதுக்காக தானியங்களையும் அண்ட் பாலுக்காக ஆடு மாடு எருமையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. The very early ages Indians used grains and cattle as money. But then இந்த grains cattleஸ்காகவும் and cattles grainஸ்காகவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுமே மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பல டைனஸ்டீஸ் அண்ட் எம்பையர்ஸ் உருவானது, சச் as சோலா டைனஸ்டி, முகல் எம்பையர். இந்த டைனஸ்டீஸ் அண்ட் எம்பையர்ஸ் உருவான காலத்தில் தான் காயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அண்ட் மக்களும் நாணயங்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த காலத்தில் இருந்த ராஜா மகாராஜாக்கள் கிட்ட நிறைய செல்வம் இருந்ததுனால அவங்க நாணயங்களை உருவாக்க தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற விலை உயர்ந்த, அதாவது ப்ரெஷியஸ் மெட்டல்ஸை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் காலப்போக்கில் தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற மெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்த மெட்டல்ஸ் அப்படிங்கிறத இந்த ராஜா மகாராஜாக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நம்ம நாணயங்களை உருவாக்குறதுக்கு ஏன் இந்த ப்ரெஷியஸ் மெட்டல்ஸை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் அவங்க ப்ரெஷியஸ் மெட்டல்ஸை பயன்படுத்தி நாணயங்களை தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பதிலாக கேட்டில் அண்ட் கிரெயின்ஸை பயன்படுத்துகிறாங்க. அப்புறமா விலை உயர்ந்த மெட்டல்ஸை யூஸ் பண்ணி காயின்ஸை உருவாக்கி அந்த காயின்ஸை பயன்படுத்துகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான காயின்ஸ் எல்லாம் இருக்குது. அக்பர் ஆட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட நாணயம், துக்ளக் டைனஸ்டி அப்போ யூஸ் பண்ண காயின்ஸ், குப்தா டைனஸ்டி அப்போ யூஸ் பண்ண காயின்ஸ், 2500 ஆண்டுகள் பழமையான நாணயங்களும் இங்கே இருக்குது. அண்ட் இப்போ யூஸ் பண்ணுற மாடர்ன் காயின்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடர்ன் காயின்ஸ் வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸால் ஆன காயின்ஸ் கிடையாது. இப்போ யூஸ் பண்ணுற இந்த மாடர்ன் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் நிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பணத்தோட எவல்யூஷன் வந்து பல நூற்றாண்டுகளாகவே நடக்குது. அண்ட் இந்த பணம் பல நூற்றாண்டுகளாகவே படிப்படியாக வளர்ந்து வருது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கேட்டில், அப்புறமா தங்க நாணயங்கள், அப்புறம் மெட்டல் காயின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது பேப்பர் நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க. அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பணத்தை ஆன்லைனில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு கார்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ். அண்ட் இதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் மீடியம் வந்துருச்சு, பேடிஎம், யூபிஐ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சியுமே வந்துருச்சு, கிரிப்டோ கரன்சி சச் as பிட்காயின், எத்தேரியம். ஸோ மணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அண்ட் ஃப்யூச்சரில் இந்த மணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இப்போ பயன்படுத்துகிற மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மணியை பற்றி பார்க்கலாம். மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மணியில் பார்த்தீங்கன்னா கரன்சி இருக்குது. கரன்சினா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற பேப்பர் நோட்ஸ் அண்ட் காயின்ஸ். அண்ட் இன்னொரு மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மணி வந்து டெபாசிட்ஸ் அண்ட் செக்ஸ். ஸோ கரன்சினா என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கரன்சி இஸ் அ மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மணி விச் கன்சிஸ்ட் ஆஃப் பேப்பர் நோட்ஸ் அண்ட் காயின்ஸ். ஸோ கரன்சி வந்து நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மணி. இதில் பேப்பர் நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் இருக்கும். பட் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற பணத்துலையும் அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்தின பணத்துலையும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பணம் தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற விலை உயர்ந்த மெட்டல்ஸால் செய்யப்பட்ட பணமாக இருந்ததுனால அந்த பணத்துக்கெல்லாம் சொந்தமாகவே ஒரு மதிப்பு இருந்தது. அண்ட் கேட்டல்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் கூட நம்ம டே டு டே லைஃப்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக இருந்தது. பட் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிற பணம் வந்து அந்த காலத்து பணம் மாதிரி கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் மாதிரியான ப்ரெஷியஸ் மெட்டல்ஸால் ஆன பணம் கிடையாது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பேப்பர் நோட்ஸ் அண்ட் காயின்ஸுமே வந்து கிரெயின்ஸ் அண்ட் கேட்டல்ஸ் மாதிரி எவ்ரிடே யூஸ்க்காகவும் இதை பயன்படுத்த முடியாது. The modern currency is without any use of its own.
ஸோ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற இந்த பேப்பர் நோட்ஸ் அண்ட் காயின்ஸ்க்கு சொந்தமாகவே ஒரு மதிப்பு இல்லை. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு பேப்பர், அதாவது காகிதத்தால் உருவாக்கப்பட்ட பணம். தென் why is it accepted as a medium of exchange? இந்த பேப்பர் நோட்ஸ்க்கு வேல்யூவே இல்லைனாலும் இந்த பணத்தை ஏன் மக்கள் ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா இந்த பணம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பணமாக இருக்குது அண்ட் இந்த பணத்துக்கு அரசாங்கம் மதிப்பளித்துள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் 2019 அண்ட் 2023 கவர்மெண்ட் டிமானிட்டைசேஷன் பண்ணாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் டிமானிட்டைசேஷன் பண்ணப்ப நாளையிலிருந்து இந்த பர்டிகுலர் கரன்சி நோட்ஸ் நாளை முதல் செல்லாது அப்படின்னு அரசாங்கம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அரசாங்கம் ரத்து செஞ்சதுனால இந்த நோட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த நோட்ஸை வங்கிகளுடன் மாற்றிக்கொள்ளவும் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்ச உடனே அந்த நோட்ஸ்க்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் நம்ம கவர்மெண்ட் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம அந்த நோட்ஸை பேங்க்ஸ்ல போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த நோட்ஸை நம்ம வேற எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்க முடியாது அண்ட் யாரும் அந்த மணியை மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாவே அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ கரன்சிக்கு சொந்தமாக எந்த வேல்யூவும் இல்லை, இதுக்கு வேல்யூ கொடுக்கறது அரசாங்கம் தான். அண்ட் ஒருவேளை நாளைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மணியை மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணாமல் கேட்டல்ஸ் அண்ட் கிரெயின்ஸையே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் கேட்டல்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ why money is accepted as a medium of exchange? Because the government has authorized it. அண்ட் நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிஹாஃபில், அதாவது மத்திய அரசின் சார்பில் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் பொறுப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் நம்ம இந்திய அரசாங்கம் வழங்கியுள்ளது. அண்ட் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தவிர வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ், பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது ஏதோ ஒரு தனிநபர் நமது இந்தியன் கரன்சி நோட்ஸை அச்சிட முயற்சித்தால் அது சட்டவிரோதமான செயல் கருதப்படும். அண்ட் இது யாரோ ஒருத்தவங்க நல்ல எண்ணத்துல நம்ம நாட்டில் இருக்கிற வறுமையை ஒழிக்கிறதுக்காகவே செஞ்சாலும் கூட இந்த நோட்ஸை ஆர்பிஐ அச்சிடலைனா அது சட்டவிரோதமாக போலி பணமாக தான் கருதப்படும். கவுண்டர் ஃபீட் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. போலி பணம் அப்படின்னா கவுண்டர் ஃபீட் ஆஃப் மணி. அண்ட் இப்படி போலி பணத்தை அச்சடிக்கிறது ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அஃபென்ஸ். இதுக்கு சட்டத்தில் ஒரு பெரிய தண்டனையே இருக்கு. So money is a medium of exchange because government has authorized it, Reserve Bank of India issues it, and no other organizations or an individual person has the right to issue it. அண்ட் சட்டப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா நம்ம ருப்பீஸில் ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம்னா எந்த ஒரு தனி நபரும் அந்த பேமெண்ட்ஸை மறுக்காமல் அக்செப்ட் பண்ணிக்கணும். சின்ஸ் இதை லா லீகலைஸ் பண்ணுறதுனால இந்தியா முழுவதிலுமே நம்ம இந்தியன் ருப்பீஸை மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கரன்சி டாபிக்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. மாடர்ன் கரன்சி இஸ் வித்தவுட் எனி யூஸ் ஆஃப் இட்ஸ் ஓன், தென் why is it accepted as a medium of exchange? இந்த கொஸ்டினை 3 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டாபிக்ல இருந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் the currency notes on behalf of the central government are issued by whom? இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் why is the rupee or currency widely accepted as a medium of exchange? So we all know it. That is because the government has authorized it. And fourth important question in the topicல இருந்து பார்த்தீங்கன்னா what are the modern forms of money? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரன்சி அண்ட் டெபாசிட்ஸ். கரன்சியில் பார்த்தீங்கன்னா பேப்பர் நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் வரும் அண்ட் டெபாசிட்ஸில் டிமாண்ட் டெபாசிட்ஸ் அண்ட் செக். நெக்ஸ்ட் டாபிக் டெபாசிட்ஸ் வித் பேங்க். அடுத்த மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் கரன்சி டெபாசிட் அண்ட் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டிமாண்ட் டெபாசிட். த அதர் ஃபார்ம் இன் விச் பீப்புள் ஹோல்ட் மணி இஸ் ஆஸ் டெபாசிட்ஸ் வித் பேங்க். நம்ம மாதம் மாதம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நம்ம ஒரே நாளில் ஒரே நேரத்தில் செலவு பண்ணிட மாட்டோம். நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அவ்வளோ பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை நம்ம நம்ம பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் மிச்சம் இருக்கிற பணத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். இதை தான் டெபாசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பணத்தை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம், அதாவது சேர்த்து வச்சுக்கிறோம். பட் இதை டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா நீங்கள்
எப்போ எந்த நேரத்துலையும் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற உங்கள் பணத்திலிருந்து எவ்வளோ டிமாண்ட் பண்ணி வேணும்னு கேட்குறீங்களோ அப்போ பேங்க் உங்களுக்கு நீங்கள் டிமாண்ட் பண்ணுற உங்கள் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ பேங்க்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்தை உங்கள் அக்கௌண்ட்ஸில் சேஃபாக வச்சுக்கிறாங்க. அண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற பணத்துக்கு பேங்க்ஸ் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சில பேங்க்ஸ் 3% கொடுப்பாங்க, சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5%. இந்த மாதிரி இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேங்க்ஸ். பட் நீங்கள் பணம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால பேங்க்ஸ் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுனால உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் அதிகரிக்குது அண்ட் உங்கள் பணமும் அக்கௌண்ட்டில் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. இதனால உங்கள் பணம் காணா போகிறதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் நீங்கள் எப்போ எவ்வளோ பணம் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து டிமாண்ட் பண்ணுறீங்களோ பேங்க்ஸ் உங்களுக்கு அவ்வளோ பணத்தையும் திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ டிமாண்ட் டெபாசிட்ஸ்னால நமக்கு அதிகமாகவே அட்வான்டேஜஸ் கிடைக்குது. அண்ட் இதனால தான் நம்மள நிறைய பேர் நம்ம பணத்தை பேங்க்ஸில் சேஃபாக டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிமாண்ட் டெபாசிட்டை ஏன் டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண பணத்தை நீங்கள் டிமாண்ட் பண்ணும்போது பேங்க்ஸ் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இதனால தான் அதை டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்றாங்க. Since the deposits in the bank accounts can be withdrawn on demand, these deposits are called demand deposits. And demand deposits நம்ம நிறைய முறையில் பயன்படுத்தலாம். நீங்கள் உங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம் மெஷின்ல இருந்து பணம் எடுத்துக்கலாம். இல்லைனா பேங்க்ஸ்க்கே டைரக்டாக போய் கூட பேங்க்ஸ்ல இருந்து பணத்தை நம்ம வித்ட்ரா பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கூட நம்ம பேங்க்ல இருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஐ யூஸ் பண்ணி நம்ம மொபைல் மூலமாகவே பணத்தை இன்னொருத்தவங்களுக்கு டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா நம்ம செக் கூட யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அண்ட் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். செக் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட்ஸ், அதாவது 5 லட்சம் 6 லட்சம் அப்படின்னு பெரிய அமௌண்ட்ஸை கேஷாக பே பண்ணாமல் செக் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம், கேஷாகவும் withdraw பண்ணிக்கலாம். You must remember the role that bank plays here, but for the banks there would be no demand deposits and no payments by checks against these deposits. The modern forms of money, currency and deposits are closely linked to the working of modern banking system. ஸோ செக் டிமாண்ட் டெபாசிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு வழி. டிமாண்ட் டெபாசிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான மற்ற வழியும் நம்ம என்னென்னு பார்த்தோம். பட் செக் யூஸ் பண்ணி கூட நம்ம டிமாண்ட் டெபாசிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பேங்க்கோட பேர் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் டேட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பே யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுடைய பேர் எழுதணும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த ஆர்கனைசேஷன்ஸோட பேர் எழுதலாம். இல்ல ஒருவேளை செக் யூஸ் பண்ணி நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்காக பணத்தை வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க செல்ஃப் அப்படின்னு இங்க எழுதிக்கலாம். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பணத்தை பே பண்ண போறீங்க இல்ல வித்ட்ரா பண்ண போறீங்க அப்படிங்கறத இங்க வேர்ட்ஸ்ல எழுதுற மாதிரி இருக்கும் அண்ட் நியூமரல்ஸ்லயுமே எழுதுற மாதிரி இருக்கும். இங்க நீங்க உங்க சைனை போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த செக்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் எழுதியிருக்கும் அண்ட் பேங்க் லோகோவும் இருக்கும். பேங்கோட பிரான்ச் கோட், அதாவது ஐஎஃப்எஸ்சி கோடும் இருக்கும். A check is a paper instructing the bank to pay a specific amount from the person's account to the person in whose name the check has been issued. ஸோ செக் அப்படிங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் இந்த செக் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறீங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த செக் மூலமாக நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இந்த செக்கில் மென்ஷன் ஆகிருக்கிற ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டை இந்த செக்கில் மென்ஷன் ஆகிருக்கிற பர்சன் அல்லது ஆர்கனைசேஷனோட அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி உங்கள் பேங்க்குக்கு இந்த செக் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சலீம் அப்படிங்கிற ஒரு ஷூ மேனுஃபேக்சரர் இருக்காரு அண்ட் இவர் ஒரு லெதர் சப்ளையருக்கு 57,000 ரூபாய்க்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த 57,000 ரூபாய் பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இவர் இந்த பணத்தை அந்த லெதர் சப்ளையருக்கு செக் மூலமாக இவரோட அக்கௌண்ட்லேருந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த செக்கில் பார்த்தீங்கன்னா சலீம் சைன் பண்ணியிருக்காரு அண்ட் இங்கே அமௌண்ட்டும் நியூமரல்
கேபிட்டல்ஸில் எழுதியிருக்காங்க. அண்ட் 57,000 ரூபாய் அப்படின்னு எழுதுனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன லைன் மாதிரி போட்டு ஒரு டேஷ் போட்டிருக்காங்க. இது எதனால ஜென்ரலாக எல்லாருமே போடுவாங்க அப்படின்னா, இங்கே யாராவது எக்ஸ்ட்ரா ஒரு 0 இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் ஆட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி லைன் போட்டு ஒரு டேஷ் போடுவாங்க. அப்புறமா இங்கே வேர்ட்ஸ்லேயும் 57,000 ஓன்லி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறமா இங்கே அந்த லெதர் சப்ளையரோட பேர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செக் எழுதின டேட் அண்ட் இங்கே இந்த செக்கு மேலே பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் பேயி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த செக்குக்கு மேலே அக்கவுண்ட் பேயி அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணாமல் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் மேலே வந்து அக்கௌண்ட் பேயி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு செக்கில் ஃபில் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இந்த டாபிக்லேருந்து why are demand deposits considered as money? அடுத்த டாபிக் வந்து loan activities of bank. What do the banks do with the deposits which they accept from the public? அப்படின்னு இங்கே ஒரு கேள்வியே கேட்குறாங்க. இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தினம் ஒவ்வொரு பேங்க்ஸ்லேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க அக்கௌண்ட்ஸில் பணத்தை டெபாசிட் பண்ணுறாங்க. அண்ட் மக்கள் பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணுற பணத்தை இந்த பேங்க்ஸ் எல்லாம் எங்கே சேவ் பண்ணி வைக்கிறாங்க? இந்த பணத்தை கேஷாக சேர்த்து வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நமக்குள்ள ஒரு குவெஸ்டின் அரைஸ் ஆகுது. இதுக்கு ஆன்சர் வந்து போத் எஸ் அண்ட் நோ. ஏன்னா பேங்க்ஸில் நம்ம எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணுறோமோ அண்ட் மக்கள் எவ்வளோ பணம் டெபாசிட் செய்கிறாங்களோ அந்த பணத்தில் சில போர்ஷன்ஸை மட்டும்தான் பேங்க்ஸ் வந்து பணமாக, அதாவது கேஷாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தில் 85% பணத்தை வந்து பேங்க்ஸ் லோனிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. அண்ட் மீதி இருக்கிற 15% பணத்தை தான் வந்து பேங்க்ஸ் கேஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே ஒரு கேள்வி என்ன கேட்கலாம், மேம் எங்கள் பணத்தை நீங்கள் லோனிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு பணம் தேவைப்படும் போது பேங்க்ஸ் எங்களுக்கு எங்கள் பணத்தை திருப்பி தருவாங்களா? எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு பேங்க்கோட டெபாசிட்டர்ஸோட பணத்திலிருந்து 15% பணத்தை மட்டும் ஒரு பேங்க் கேஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம பணத்தை சேமித்து வைக்கிறதுக்காக தான் நம்ம பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணுறோம். அண்ட் இன்கேஸ் நமக்கு கேஷ் தேவைப்பட்டாலும் நம்ம எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணத்தை மட்டும்தான் நம்ம பேங்க்ஸ்லேருந்து எடுக்க போகிறோம், அதாவது பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். நம்ம ஒரே நேரத்தில் எல்லா பணத்தையும் எடுக்க போகிறதில்ல. ஒருவேளை பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ண எல்லா டெபாசிட்டர்ஸும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நாங்கள் டெபாசிட் பண்ண எல்லா பணமும் எங்களுக்கு வேணும், நாங்கள் எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஒரே நேரத்தில் கேட்டாங்க அப்படின்னா இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, சின்ஸ் உங்கள் பேங்க்ஸ் கிட்ட 15% பணம் தான் லிக்விட் கேஷாக இருக்கிறதுனால அண்ட் மீதி இருக்கிற 85% பணத்தை அவங்க லோனிங் ஆக்டிவிட்டீஸில் கொடுத்துடுறதுனால பேங்க்ஸ் வந்து இந்த கேஸில் கால் மணி யூஸ் பண்ணுவாங்க. கால் மணி அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்கள் என்சிஆர்டி புக்கில் இல்லை. ஸோ உங்கள் பேங்க் வந்து கால் மணி யூஸ் பண்ணுவாங்க. கால் மணி அப்படின்னா பேங்க் வந்து இன்னொரு பேங்க்டே இருந்து, அதாவது பேங்க் டு பேங்க் எல்லா பேங்க்ஸுமே ஒரு லிங்க்ல இருப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அதாவது பேங்க்குக்கு 15%க்கு மேலேயும் லிக்விட் கேஷ் தேவைப்படுற இந்த சிச்சுவேஷனில் உங்கள் பேங்க் இன்னொரு பேங்க்குக்கு கால் பண்ணி எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணத்தை அவங்களுக்கு அனுப்ப சொல்லி கேட்பாங்க. அதாவது பேங்க் டு பேங்க் லோன் வாங்கிக்குவாங்க. அண்ட் கால் மணியை பொறுத்தவரை வாங்கின பணத்தை அந்த பேங்க் ஒரே நாளில் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி 15%க்கு மேலேயும் பணம் தேவைப்படும் போது தான் இதெல்லாம் நடக்கும். அண்ட் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ரேராக தான் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் ஒரு கேள்வி என்ன கேட்கலாம், மேம் பேங்க்ஸ் ஏன் டெபாசிட்டர்ஸோட 85% பணத்தை லோனிங் ஆக்டிவிட்டீஸில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? ஏன்னா இதுதான் பேங்க்ஸ் பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு தந்திரமான வழின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேங்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான மக்கள் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு அவங்களுடைய பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்காக வருவாங்க. அண்ட் இவங்கள தான் நம்ம வந்து டெபாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்லேருந்து கடன் வாங்குறதுக்காக வருவாங்க. அண்ட் இவங்கள தான் நம்ம வந்து பாரோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ பாரோவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து கடனாக தேவைப்படுது அண்ட் அந்த பணத்தை டெபாசிட் பண்ண பணத்திலிருந்து பேங்க்ஸ் பாரோவர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் 85% ஆஃப் டெபாசிட்டர்ஸ் மணி வந்து லோன் ஆக்டிவிட்டீஸில் பேங்க் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் 15% ஆஃப் டெபாசிட்டர்ஸ் மணியை வந்து பேங்க் கேஷாக வச்சுருப்பாங்க. பணம் வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக டெபாசிட்டர்ஸோட மணிலேருந்து 15% ஆஃப் மணியை பேங்க் கேஷாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் பேங்க்ஸ் வந்து பாரோவர்ஸ், அதாவது பேங்க்ஸ்லேருந்து லோன் வாங்குறாங்க இல்லையா, அந்த பாரோவர்ஸ்க்கு பேங்க்ஸ் போடுற வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அதிகமாக தான் இருக்கும். அண்ட் டெபாசிட்டர்ஸ்க்கு அவங்க பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேங்க்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, அந்த டெபாசிட்டர்ஸ்க்கு பேங்க்ஸ் கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ பாரோவர்ஸ்க்கு, அதாவது லோன் வாங்குறவங்களுக்கு பேங்க்ஸ் அதிகம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அண்ட் டெபாசிட்டர்ஸ்க்கு பேங்க்ஸ் எப்பயுமே கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் அ டெபாசிட்டர் நான் டெபாசிட் பண்ண பேங்க்கில் பேங்க் எனக்கு 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க அண்ட் பேங்க்லேருந்து லோன் வாங்குறவங்களுக்கு அதிகம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஒவ்வொரு லோனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஹவுஸ் லோன் வாங்குறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 9% இருக்கும். அக்ரிகல்ச்சர் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 7% to 14% இருக்கும். அண்ட் இது வந்து பேங்க் டு பேங்க்கும் டிஃபர் ஆகும். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் பாரோவர்ஸ் கிட்டேருந்து அதிகம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க அண்ட் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்ஸுக்கு இந்த டிஃப்ரென்ஸ்லேருந்து தான் வருமானம் வருது, அவங்களால பணம் சம்பாதிக்க முடியுது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அடிக்கடி பேங்க்ஸ்லேருந்து கால் வரும், உங்களுக்கு லோன் தேவையா, நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம், இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு 1 lakhக்கு பர்சனல் லோன் சேங்ஷன் ஆயிருக்கு, அப்படி இப்படின்னு லோன் வாங்கிக்கோங்கன்னு பெஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம லோன் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அண்ட் நம்ம அவங்களுக்கு நம்ம வாங்கின லோனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் பேங்க்ஸ்க்கு வருமானம் வருது, பேங்க்ஸ் பணம் சம்பாதிக்கிறாங்க. Banks mediate between those who have surplus funds and those who are in need of these funds. Banks charge a higher interest rate on loans than what they offer on deposits. The difference between what is charged from borrowers and what is paid to depositors is the main source of income for the banks. ஸோ லோன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பேங்க், இந்த டாப்பிக்லேருந்து வாட் டு பேங்க்ஸ் டூ வித் த டெபாசிட்ஸ் தே அக்செப்ட் ஃப்ரம் த கஸ்டமர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெபாசிட் மணிலேருந்து 85% ஆஃப் மணி பேங்க்ஸ் வந்து லோனிங் ஆக்டிவிட்டீஸில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அண்ட் 15% வந்து லிக்விட் கேஷாக பேங்க்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அண்ட் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு பேங்க்ஸ் கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அண்ட் லோன் வாங்குறவங்களுக்கு அதிகம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து பேங்க்ஸோட இன்கமாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து 2 different credit situations. நம்ம லோனிங் ஆக்டிவிட்டீஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கிரெடிட் அப்படின்னா என்ன? கிரெடிட் அப்படின்னா லோன் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து லோனுக்கு கொடுத்த ஒரு ஃபேன்சியான பேர். அப்போது கிரெடிட் கார்டு அப்படின்னா லோன் கார்டு. ஸோ கிரெடிட் அப்படின்னா லோன். Credit or loan refers to an agreement in which the lender supplies the borrower with money, goods or services in return for the promise of future payment. கிரெடிட் வந்து 2 பேருக்கு இடையில் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட். இந்த 2 பேர் யார் யாருன்னா பணம் கொடுக்குறவங்க அண்ட் பணம் வாங்குறவங்க. பணம் கொடுக்குறவங்கள நம்ம லெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க பணத்தை இன்னொருத்தவங்களுக்கு லெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கும்போது அவங்கள நம்ம லெண்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பணம் வாங்குறவங்கள நம்ம பாரோவர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க பணத்தை பாரோ பண்ணுறாங்க, பணத்தை வாங்குறாங்க.
ஸோ கிரெடிட் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிமெண்ட். இது வேர்பலாகவும் நடக்கலாம், டாக்குமெண்ட்ஸில் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு எழுதி கூட வாங்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து வாங்குறீங்கன்னா, சப்போஸ் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, ஸோ உங்களால் கொடுக்க முடியுமா, ஃப்யூச்சரில் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கூட நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ லோன் வாங்குறது வந்து இன்ஃபார்மலாகவும் நடக்கலாம் அண்ட் ஃபார்மலாகவும் நடக்கலாம். ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், கிரெடிட் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிமெண்ட். இதில் லெண்டர் வந்து அவங்க பணத்தையோ அல்லது கூட்ஸையோ இன்னொருத்தவங்களுக்கு லெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் பாரோவர்ஸ் வந்து நாங்கள் வாங்கின பணத்தையோ பொருளையோ ஃப்யூச்சரில் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. பட் லோன், அதாவது கடன் வாங்குறது, நமக்கு அது எப்பயுமே அட்வான்டேஜாக இருக்க போகிறதில்ல. சில சமயம் வந்து கடன் வாங்குறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் சில சமயம் நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய பாரமாக கூட முடியும். நம்ம இப்போ 2 எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே சில நேரம் லோன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் சில பேருக்கு அது பாரமாகவும் முடியும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா லோன் வந்து ஒரு பாசிட்டிவான ரோலை ப்ளே பண்ணுது. சலீம் அப்படிங்கிற இந்த ஷூ மேக்கருக்கு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் நிறைய ஷூ மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ சலீம் அப்படிங்கிற இந்த ஷூ மேக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று வருது அண்ட் இந்த ஆர்டரை அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சலீமுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது உற்பத்தி பண்ணுறதுக்கு. ஸோ ஷூஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவருக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. ஸோ பேங்க்லேருந்து சலீம் லோன் வாங்குறாரு, அதாவது கிரெடிட் வாங்குறாரு. அண்ட் இந்த லோன் மணி யூஸ் பண்ணி அவர் ஷூஸை உற்பத்தி பண்ணுறாரு அண்ட் ஆர்டர்ஸையும் கரெக்ட் டைமுக்கு டெலிவர் பண்ணுறாரு. அண்ட் ஆர்டரை கரெக்ட் டைமுக்கு டெலிவர் பண்ணிட்டதுனால சலீமுக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ண பார்ட்டி கரெக்ட் டைமுக்கு பேமெண்ட்டையும் பண்ணிடுறாங்க. அண்ட் சலீமுக்கு இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதில் நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிது. அண்ட் அப்புறமா இவருக்கு கிடைச்ச பணத்தில் பேங்க்லேருந்து வாங்கின லோனையும் இவர் திருப்பி கொடுத்துட்றாரு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து லோன் வாங்கினதுனால அது சலீமுக்கு வந்த ஆர்டரை கரெக்ட் டைமுக்கு டெலிவர் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருந்தது. அண்ட் இந்த லோன் வாங்கினதுனால சலீமோட லைஃப்லேயும் டெவலப்மெண்ட், அதாவது முன்னேற்றம் அண்ட் வளர்ச்சி ஏற்பட்டது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிளில் லோன் வந்து ஒரு பாசிட்டிவான ரோலை ப்ளே பண்ணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஸ்வப்னா அப்படிங்கிற ஒரு ஏழையான விவசாயிக்கு அவங்களுடைய நிலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ ஸ்வப்னா அவங்க ஊரில் இருக்கிற மணி லெண்டர்கிட்ட போய், மணி லெண்டர்னா வட்டி கடைக்காரன், வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள்ட்ட போய் விவசாயம் செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்குவதற்கு வட்டி கடைக்காரன்ட்டு இருந்து ஸ்வப்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு, அதாவது அதிக வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா ஸ்வப்னாவோட பயிர் எல்லாமே பூச்சியால் பாதிக்கப்பட்டதுனால பயிர் விளைச்சலும் பாதிப்படையுது. ஸோ ஸ்வப்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வட்டி கடைக்காரன்ட்ட மறுபடியும் போய் கடன் வாங்குறாங்க. பட் இந்த கடன் வாங்குறதுனால ஸ்வப்னாக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. ஸ்வப்னாவோட பயிர் விளைச்சலும் பாதிப்படைஞ்சதுனால ஸ்வப்னாவால் இங்கே எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியல. ஸ்வப்னாக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. இதனால ஸ்வப்னாவால் முன்னாடி வாங்கின கடனை கூட அடைக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஸ்வப்னா கடனை அடைக்கிறதுக்காக மறுபடியும் அதிக வட்டிக்கு கடனை வாங்குறாங்க. அண்ட் முன்னாடி வாங்கின கடனுக்குமே அவங்களால வட்டி கட்ட முடியல. அண்ட் மறுபடியும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கும்போது இவங்களுக்கு கடன் ஏறிக்கிட்டே போகுது. அண்ட் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கும்போது ஸ்வப்னா மாதிரி நிறைய ஏழை விவசாயிகள் ஒரு லோன் சைக்கிளில் சிக்கிடுறாங்க. லோன் மேலே லோன் மேலே லோன் வாங்குறது தான் வந்து டெட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் அப்படின்னா கடன் அண்ட் ட்ராப் அப்படின்னா பொறி. ஸோ கடன் பொறியில் நம்ம நாட்டில் நிறைய ஏழை விவசாயிகள் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய ஏழை விவசாயிகள் கிராப் ப்ரொடக்ஷனுக்காக லோன் வாங்குறாங்க. வாங்கின கடனை பயன்படுத்தி விதைகள், உரம், பூச்சி மருந்து, பெஸ்டிசைட்ஸ், தண்ணி, மின்சாரம் எல்லாம் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயிர் விளைச்சல் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நம்பி கடன் வாங்குறாங்க. பட் நிறைய காரணத்தினால பயிர் தோல்வி அடையுது. சில டைம் அதுக்கு காரணம் அதிக மழையாக கூட இருக்கலாம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழையே இல்லாமல் கூட போகலாம். பூச்சியால் பாதிப்படையலாம். இப்படி நிறைய காரணம் இருக்கு. ஆனால் கடன் வாங்குறவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் மறுபடியும் கடனுக்கு மேலே கடன் வாங்கி ஒரு கடன் பொறியில் சிக்கிடுறாங்க. இதை தான் வந்து டெட்
ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராப் ஃபெயிலியர்னால ஸ்வப்னாவால் வாங்கின லோனை ரீபே பண்ண முடியாமல் போனதை நம்ம ஸ்வப்னாவோட கேஸில் பார்த்தோம். அண்ட் இதனால ஸ்வப்னா அவங்க கிட்ட இருக்கிற சின்ன நிலத்தையும் விற்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அண்ட் அவங்களுடைய சின்ன நிலத்தை விற்று கூட அவங்களால கடனை அடைக்க முடியல. இதனால ரொம்பவே ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனில் ஸ்வப்னா சிக்கிடுறாங்க. கடன் வாங்குறதுனால உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கின கடனே அவங்களுக்கு பாரமாக முடிஞ்சிருது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்வப்னாவோட சுச்சுவேஷன் ஷூ மேக்கர் சலீமோட சுச்சுவேஷன்லேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதனால தான் நீங்கள் கடனை வாங்கும்போது நல்லா யோசித்து கடன் வாங்குங்க. அண்ட் இன்கேஸ் கடன் வாங்கும் போதே இந்த கடனை நம்மளால அடைக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்க யோசிச்சு டெசிஷன் எடுங்க. In one situation, credit helps to increase earnings and therefore the person is better off than before. So better off அப்படின்னா அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். And better off ஓட ஆப்போசிட் வந்து worse off. Worse off தான் better off ஓட ஆப்போசிட். In another situation, because of the crop failure, credit pushes the person into a debt trap. To repay her loan, she has to sell a portion of her land. She is clearly much worse off. So better off, worse off than before. Whether credit would be useful or not therefore depends on the risk in the situation and whether there is some support in case of loss. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோன் வாங்கும்போது உங்களால் அதை கரெக்டான டைமுக்கு ரீபே பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு கடன் வாங்குங்க. பிகாஸ் ரீபேமெண்ட் ஆஃப் லோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்கின கடனை நீங்கள் கரெக்டான டைமுக்கு திருப்பி கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு வட்டி ஏறிக்கிட்டே போகும். அண்ட் கடன் வாங்கும்போது உங்கள் மாத வருமானத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு கடன் வாங்குங்க. ஏன்னா உங்கள் வருமானம் கம்மியாக இருந்து நீங்கள் பெரிய அமௌண்ட் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களால் திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். டேர்ம்ஸ் அப்படின்னா நிபந்தனைகள், விதிமுறைகள், கண்டிஷன்ஸ். ஓகே. அண்ட் கிரெடிட் அப்படின்னா லோன் கடன். அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா கடன் வாங்குவதற்கான நிபந்தனைகள் இல்லை விதிமுறைகள்னு நம்ம சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கடனை ஃபார்மலாக வாங்கினாலும் சரி இன்ஃபார்மலாக வாங்கினாலும் சரி, லோன் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிமெண்ட். இதில் நீங்கள் உங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு நீங்கள் கடனை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறீங்க. அண்ட் உங்களுக்கு கடன் கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின கடனை கரெக்டான டைமுக்கு திருப்பி கொடுத்துருவீங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி வேணும்ல. ஸோ லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக வாங்கலாம். ஒன்று வந்து நம்ம ஃபார்மல் செக்டர்லேருந்து வாங்கலாம் அண்ட் இன்னொன்று வந்து நம்ம இன்ஃபார்மல் செக்டர்லேருந்தும் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை கிளாஸை வீட்டிலேருந்து அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்ஃபார்மல். பட் நீங்கள் உங்கள் கிளாஸஸை ஸ்கூலுக்கு போய் டைரெக்டாக டீச்சர்ஸ் கிட்டே இருந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா அது ஃபார்மல். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கடனை பேங்க்ஸ்டேருந்தோ அல்லது கோஆப்ரேட்டிவ்ஸ்டேருந்தோ வாங்கினீங்க அப்படின்னா அது ஃபார்மல். ஒரு வேளை நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்டேருந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது இன்ஃபார்மல் லோன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இருந்து லோன்ஸை வாங்கும்போது, அதாவது இன்ஃபார்மல் லோன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் ஃபார்மலாக டாக்குமெண்ட் சைன் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் நீங்கள் அவங்க கிட்டேருந்து வாங்கின பணத்தை கரெக்டான டைமுக்கு திருப்பி கொடுத்துருவீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுவீங்க. பட் நீங்கள் பேங்க்ஸ்லேருந்து ஃபார்மலாக லோன் வாங்கும்போது, அதாவது ஃபார்மல் செக்டர்லேருந்து நீங்கள் லோனை வாங்கும்போது அவங்க உங்ககிட்ட இருந்து சரியான டாக்குமெண்டேஷனை செய்வாங்க. டாக்குமெண்டேஷன் அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட், அதாவது கடன் விதிமுறைகளை சரியாக ஆவணப்படுத்துகிறாங்க. அண்ட் ஃபார்மல் செக்டார்லேருந்து நீங்கள் லோன் வாங்கும்போது உங்ககிட்ட கொலேட்ரல் இருக்கணும். இப்போ ஸ்வப்னாவோட எக்ஸாம்பிளில் ஸ்வப்னா கடனை பேங்க்லேருந்து வாங்காமல் வட்டி கடைக்காரன்ட்டு வாங்கினதுக்கு காரணம் வந்து ஸ்வப்னா கிட்ட கொலேட்ரல் இல்லாதது தான். ஸோ இப்போ கொலேட்ரல் அப்படின்னா என்ன? ஸோ கொலேட்ரல் அப்படிங்கிறது வந்து ஆசெட் அல்லது லயாபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆசெட்னா உங்ககிட்ட இருக்கிற உங்களுக்கு சொந்தமான ரொம்பவே முக்கியமான சொத்து,
சம்திங் மோர் வேல்யூபிள், அதை தான் ஆசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சச் ஆஸ் உங்ககிட்ட இருக்கிற கோல்ட், பிளாட், அப்பார்ட்மெண்ட், சொந்த வீடு, இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஆசெட். அண்ட் லயபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேரில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் லோன், ஹவுஸ் லோன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஆசெட்டாக இருக்காது, உங்கள் மேலே இருக்கிற ஒரு லயபிலிட்டி தான். ஸோ நம்ம எப்பயுமே ஃபார்மல் செக்டர்லேருந்து லோன் வாங்கும்போது அவங்க யூஸ்வலாகவே நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள்லேருந்து ஏதாவது ஒன்று அடமானம் வைக்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற கோல்ட் ஜுவல்லரி, உங்கள் பேரில் இருக்கிற லேண்ட், அப்பார்ட்மெண்ட், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும் ஆஸ் அ செக்யூரிட்டி. ஏன்னா பேங்க்ஸ்க்கும் நமக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, அவங்க நமக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, நம்மளோட பேரண்ட்ஸ் கிடையாது, அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஸோ நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவோமா மாட்டோமா அப்படின்னு அவங்களுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுங்கிறதுக்காக அவங்க நம்ம சொத்துக்களை அடமானம் வைக்க சொல்லுவாங்க. ஒருவேளை பேங்க்ல இருந்து வாங்கின லோனை நம்மளால திருப்பி கொடுக்க முடியலனா அந்த பணத்தை மீட்க அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். இதனால தான் கொலேட்ரல். கொலேட்ரல் இஸ் an asset that the borrower owns. யார் பணம் கடன் வாங்க போறாங்களோ அவங்க பெயர்ல தான் இந்த சொத்து இருக்கணும். They use this as a guarantee to a lender until the loan is repaid. ஸோ நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற வரைக்கும் ஒரு கேரண்டிக்காக உங்களுடைய வேல்யூபிள் ஆசெட்ஸை பேங்க்ஸ் அல்லது உங்களுக்கு பணம் கொடுத்தவங்கள்ட்ட இருக்கும். ஒருவேளை உங்களால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் போயிட்டா உங்களுடைய ஆசெட்ஸை விற்று அது மூலமாக உங்களுக்கு கொடுத்த கடனை அவங்க மீட்டெடுத்துக்குவாங்க. The borrower fails to repay the loan, the lender has the right to sell the asset or collateral to obtain payment. ஸோ ஃபார்மல் செக்டார்ஸ்ல இருந்து நீங்கள் லோன் வாங்கும்போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். உங்களுடைய சிச்சுவேஷன், ஜாப் அண்ட் சேலரியை பொறுத்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர லாபம் செக் பண்ணுறதுக்கு உங்கள் பிஸ்னஸோட பேலன்ஸ் ஷீட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட 3 months or 6 months சேலரி ஸ்லிப் ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த கதையில் வர மேகாவும் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஹவுஸ் லோன் வாங்கும்போது மேகா கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் கேட்டாங்க. மேகாவோட எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப் பெர்மனன்ட் ஜாப் இல்லை, டெம்ப்ரவரி அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. இதனால பேங்க்குக்கும் ஒரு அஷூரன்ஸ் வேணுங்கிறதுனால, ஏன்னா வாங்கின கடனை மேகாவால் திருப்பி கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்னு அஷூரன்ஸ் பேங்க்குக்கு வேணுங்கிறதுனால மேகா கிட்ட சேலரி ஸ்லிப்பை கேட்குறாங்க. அண்ட் சேலரி ஸ்லிப்பில் மேகா வாங்குற சேலரி மென்ஷன் ஆயிருக்கு. மேகாவால் இந்த சேலரியில் மந்த்லி இஎம்ஐ கரெக்டாக கட்ட முடியுமா இல்லையா? இஎம்ஐ அப்படின்னா ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். நம்ம பெரிய அமௌண்ட்டில் லோன் வாங்கும்போது ஒரே நேரத்தில் எல்லா அமௌண்ட்டும் பே பண்ண முடியாததுனால நம்ம பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் தவணை முறையில் செலுத்துறது தான் வந்து இஎம்ஐ, ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். அப்புறம் கொலேட்ரலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மோர்கேஜ் ஆசெட். மோர்கேஜ் அப்படின்னா அடமானம் வைக்கும் பொருள் எதுவோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கு பழைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ லோன் வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ நிறைய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். கடன் வாங்குவதற்கான விதிமுறைகள், இன்ட்ரெஸ்ட் ரேட், கொலேட்ரல் அண்ட் டாக்குமெண்டேஷன் ரெக்வயர்மெண்ட் அண்ட் த மோட் ஆஃப் ரீபேமெண்ட் டுகெதர் கம்ப்ரைஸ் வாட் இஸ் கால்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். ஸோ உங்கள் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவாக இருக்கும்? நீங்கள் பேங்க்கோட செக்யூரிட்டிக்காக அடமானம் வைக்கும் பொருள், லோன் வாங்கும்போது பேங்க்ஸ்க்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் பணத்தை எப்படி ரீபே பண்ண போகிறீங்க, வீக்லி பேமெண்ட் பண்ணுவீங்களா இல்லை மந்த்லி பேமெண்ட் பண்ணுவீங்களா, குவார்ட்டர்லி பேமெண்ட் பண்ணுவீங்களா, ரீபேமெண்ட் எந்த முறையில் பண்ணுவீங்க, கேஷாக ரீபே பண்ணுவீங்களா இல்லை செக் கொடுத்து பண்ணுவீங்களா, இது எல்லாமே தான் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். The terms of credit vary substantially from one credit arrangement to another. They may vary depending on the nature of the lender and the borrower. And கடன் கொடுக்குறவங்களும் அதாவது லெண்டர் அண்ட் கடன் வாங்குறவங்களும் அதாவது borrower, இந்த 2 பேருமே மியூச்சுவலாக அக்ரிமெண்ட்டுக்கு அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்டுக்கு ஒத்துக்கும் போது தான் இந்த கடன் வழங்கப்படும்.
ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ரொம்ப காலமாக ஓடிட்டுருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் பர்சன்ஸ்டெல்லாம் வந்து பேங்க்ஸ் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அப்படியே லோன்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ், எல்லாருக்கும் சுச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காது. பிஸ்னஸ் மேனுக்கு வந்து வேறு மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் இருக்கும், அண்ட் சேலரிட் எம்ப்ளாய்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். இதனால தான் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இட் டிஃபர்ஸ் வித் பீப்புள் அண்ட் வித் த அமௌண்ட் ஆஃப் த லோன். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் லோன் வாங்குறீங்கிறத பொறுத்து டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் மாறும். அண்ட் நீங்கள் வாங்குகிற சேலரியை பொறுத்து தான் உங்களுக்கு லோன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை உங்கள் மந்த்லி சேலரி கம்மியாக இருந்ததுன்னா பேங்க்ஸ் உங்களுக்கு அதை பொறுத்து தான் லோன்ஸை தருவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து லோன்ஸ் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ நம்ம இப்போ கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். Besides banks, the other major source of cheap credit in rural areas are the cooperative societies or cooperatives. Sectors of creditல பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரெண்டு செக்டார் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மல் அண்ட் இன்னொன்று வந்து இன்ஃபார்மல். ஃபார்மல் செக்டாரில் இருந்தும் நீங்கள் லோன் வாங்கலாம் அண்ட் இன்ஃபார்மல் செக்டாரில் இருந்தும் நீங்கள் லோனை வாங்கலாம். ஃபார்மல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ்ட்டு இருந்து நீங்கள் லோனை வாங்கலாம். அண்ட் இன்ஃபார்மல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி லெண்டர்ஸ், எம்ப்ளாயர்ஸ், உங்கள் பாஸ் கிட்ட இருந்து, ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிகிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ பேங்க்ஸை தவிர ஃபார்மல் செக்டார்ஸில் லோன் ப்ரொவைட் பண்ணுற இன்னொரு மேஜர் சோர்ஸ், வில்லேஜஸில் இருக்கிற இன்னொரு மேஜர் சோர்ஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். நம்ம நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா கிராமங்களில் இருக்கிற மக்கள் யாரும் அதிகமாக பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அதிகமாக லோன்ஸ் எதுவும் வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் நிறைய பேங்க்ஸ் அவங்க பிரான்ச்சஸை கிராமங்களில் ஓப்பன் பண்ணுறதில்ல. அண்ட் இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அதாவது கூட்டுறவு வங்கிகள் தான் இருக்கும். Members of a cooperative pool their resources for cooperation in certain areas. So cooperatives-ல நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை உருவாக்குவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஒரு பர்டிகுலர் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்கும். ஃபார்மர்ஸ்க்கு தனியாக இருக்கும், வீவர்ஸ்க்கு தனியாக இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு தனியாக இருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ லோன்ஸ் தேவைப்படும், எந்த லோன்ஸ் அவங்களுக்கு பொருத்தமான லோன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்காரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நார்மல் கமர்ஷியல் பேங்க்ஸ்லலாம் இந்த மாதிரி இருக்காது. ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காகவும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கிருஷக் கோஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு கிராமத்தில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒன்று இருக்குது. இதில் 2300 விவசாயிகள் மெம்பர்ஸாக இருக்காங்க. அண்ட் இந்த 2300 விவசாயிகளும் அவங்க பணத்தை இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விவசாயிகள் பேங்க்ல இருந்து லோன் வாங்குறதுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் டெபாசிட் பண்ண பணத்தை ஒரு கொலேட்ரலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2300 விவசாயிகளோட கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல இருக்கிற மொத்த டெபாசிட்ஸையும் கொலேட்ரலாக பயன்படுத்தி இவங்க பேங்க்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக லோன் வாங்க முடியும். ஒருவேளை கிராமத்தில் இருக்கிற ஒரு தனி நபர்கிட்ட இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பேங்க்ல இருந்து லோனாக வாங்குறதுக்கு அவர்கிட்ட கொலேட்ரல் இல்லைனாலும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட டெபாசிட்ஸை கொலேட்ரலாக யூஸ் பண்ணி அவரால் பேங்க்ல இருந்து ஒரு பெரிய லோன் அமௌண்ட் வாங்க முடியும். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்புமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வேலை செய்யும். அதை பற்றி நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். பட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் செக்டாரில் வராது, இன்ஃபார்மல் செக்டாரில் தான் வரும். பட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஃபார்மல் செக்டார்ஸ்குள்ளே தான் வரும். செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது. பட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பேங்க்கில் இருக்கிற மாதிரியே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் இருக்கும், டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ லோன் தேவை, எப்படி லோன் அமௌண்ட்டை ரீபே பண்ணுவீங்க அண்ட் எப்போ ரீபே பண்ணுவீங்க, நீங்கள் வாங்கின லோனுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எல்லாமே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். Krishak Cooperative provides loans for the purchase of agricultural implements, loans for cultivation and agricultural trade, fishery loans, loans for construction of houses and for a variety of other expenses. ஸோ கிருஷக் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து விவசாயிகளுக்கான கோஆப்ரேட்டிவ் பேங்க். கிருஷக் அப்படின்னா விவசாயி. ஸோ விவசாயிகளுக்கான கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருக்கிறதுனால
இவங்க வந்து விவசாயிகளுக்கு தேவைப்படுற கடனை விவசாயிகளுக்கு வழங்குறாங்க. அக்ரிகல்ச்சரல் மெஷின்ஸ்க்காக, சீட்ஸ்க்காக, கல்டிவேஷனுக்காக அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் வழங்குறாங்க. ஃபிஷரி லோன்ஸ் கொடுக்குறாங்க. லோன்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ். இந்த மாதிரி இந்த விவசாயிகளின் தேவைக்கேற்ப இந்த கிருஷக் கோஆபரேட்டிவ்ஸ் லோன்ஸை வழங்குறாங்க. சிமிலர்லி ஒருவேளை வீவர்ஸ்க்கான கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருந்துச்சுன்னா அவங்க வீவர்ஸோட தேவைக்கு ஏற்ப லோனை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பர்டிகுலர் கம்யூனிட்டிஸ்க்காகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபார்மல் செக்டார் கிரெடிட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்மல் செக்டார்ஸ் ஆஃப் கிரெடிட்டோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சூப்பர்வைசஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் லோன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 2 ஃபங்க்ஷன்ஸை நம்ம இதுவரையும் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன் பிஹாஃப் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம நாட்டுக்கு கரன்சியை இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஃபார்மல் செக்டார் ஆஃப் கிரெடிட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் செயல்படுது. ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபார்மல் செக்டார்ஸால் வழங்கப்படும் லோன்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. The RBI sees that the bank gives loan not just to profit-making businesses and traders but also to small cultivators, small-scale industries, to small borrowers, etc. எந்த பேங்க்ல யாருக்கு லோன் வழங்கப்பட்டது, எந்த பேசிஸில் வழங்கப்பட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பேங்க்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்பிஐ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பேங்க்ஸும் ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ்க்கு மட்டும் லோன்ஸ் வழங்காமல் ஏழை விவசாயிகளுக்கு, ஏழை மக்களுக்கு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் கல்டிவேட்டர்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஆர்பிஐக்கு இவங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ஆர்பிஐயோட ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆர்பிஐயோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் செக்டார்ஸ் ஆஃப் கிரெடிட்டை சூப்பர்வைஸ் பண்ணணும், எல்லா பேங்க்ஸோட ரிப்போர்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணணும், எல்லா பேங்க்ஸும் மினிமம் கேஷ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து லோனிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நிறைய பணம் வரதுனால மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. 15% அவங்க 10% கூட மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா லோனிங் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி மினிமம் கேஷ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ செக் பண்ணுவாங்க. அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா பேங்கே பேங்க்ரப்ட் ஆகிற நிலைக்கு வந்துருவாங்க. பேங்க்ஸே திவாலாகிவிடும், பேங்க்ஸே ஓட்டாண்டி ஆகிடுவாங்க. இன்கேஸ் ஆர்பிஐக்கு ஏதோ ஒரு பேங்க்கோட ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது சரியாக படலை அப்படின்னா ஆர்பிஐலேருந்து ஆஃபீஸர்ஸ் போய் அங்கே இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடத்துவாங்க. Periodically, banks have to submit information to the RBI on how much they are lending to whom, at what interest rate, etc. ஸோ டைம் டு டைம் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பேங்க்ஸும் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் யாருக்கெல்லாம் லோன்ஸ் கொடுத்தாங்க, எவ்வளோ லோன்ஸ் கொடுத்தாங்க அண்ட் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எல்லா பேங்க்ஸுமே ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்ஃபார்மல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரியும். சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் per ₹1000 of rural households in India in 2012. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில், அதாவது கிராம மக்கள் எப்படி லோன்ஸ் வாங்குறாங்க, எங்கேருந்து லோன்ஸ் வாங்குறாங்க அண்ட் கிராமங்களில் லோனிங் ஆக்டிவிட்டீஸோட சிச்சுவேஷன் என்னென்ன அப்படிங்கிறத இந்த சார்ட்டை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 25% மக்கள் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லேருந்து லோன் வாங்குறாங்க அண்ட் இன்னும் 25% மக்கள் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்லேருந்து லோன் வாங்குறாங்க அண்ட் 1% மக்கள் வந்து லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட இருந்து லோன்ஸ் வாங்குறாங்க. இன்னும் 1% மக்கள் வந்து கவர்மெண்ட் இருந்து லோன் வாங்குறாங்க. 5% மக்கள் வந்து அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வாங்குறாங்க. 8% மக்கள் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க, ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. பட் 37% மக்கள் மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்க, அதாவது வட்டி கடைக்காரங்க கிட்ட இருந்து லோன் வாங்கிட்டு இருக்காங்க.
ஸோ கிராமங்களில் 51% மக்கள் மட்டும்தான் ஃபார்மல் செக்டார்ஸ்லேருந்து லோன் வாங்குறாங்க. அதாவது கவர்மெண்ட்லேருந்து, கோஆப்ரேட்டிவ்ஸ் பேங்க் கிட்டேருந்து, கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்டேருந்து லோன் வாங்குறாங்க. பட் இன்னும் மிச்சம் இருக்கிற 49% கிராமத்து மக்கள் இன்ஃபார்மல் செக்டார்லேருந்து தான் லோன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இன்ஃபார்மல் செக்டார்ஸ்லேருந்து லோன் வாங்குறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். There is no organizations which supervises the credit activities of lenders in the informal sector. எப்படி ஃபார்மல் செக்டார்ஸில் ஆர்பிஐ பேங்க்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இன்ஃபார்மல் செக்டார்ஸில் நடக்கிற லோன் ஆக்டிவிட்டீஸை எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் யார்கிட்ட இருந்தோ கடன் வாங்கும்போது நீங்கள் வாங்கின கடனை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு கடன் கொடுக்குறவங்க உங்களுடைய சிச்சுவேஷனை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதனால தான் இன்ஃபார்மல் செக்டார்ஸ் எல்லாமே வந்து ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு லோன்ஸை கொடுக்குறாங்க. 20% 40% வரை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு லோன்ஸை கொடுக்குறாங்க. Compared to the formal lenders, most of the informal lenders charge a much higher interest on loans. Thus, the cost to the borrower of informal loans is much higher. இந்த மாதிரி இன்ஃபார்மல் செக்டார்ஸ்லேருந்து லோன் வாங்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கின கடனை கூட அடைச்சிருவாங்க. பட் அவங்களால வாங்கின கடனுக்கான வட்டி பணத்தை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. There is no one to stop them from using unfair means to get their money back. ஃபார்மல் செக்டார்ஸில் உங்களால் பேங்க்ஸ்க்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் பேங்க்ஸ் உங்கள் கொலேட்ரல் யூஸ் பண்ணி பணத்தை ரிகவர் பண்ணிடுவாங்க. பட் இன்ஃபார்மல் செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் பண்ணி, டார்ச்சர் பண்ணி, அடித்து பணத்தை மிரட்டி வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து உங்கள் புக்கில் இல்லை, பட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஃபார்மல் செக்டாரில் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனும் அதிகமாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி, ரிலீஜன் அண்ட் காஸ்ட்டை பார்த்து கூட கடன் வழங்கப்படும். பட் ஃபார்மல் செக்டார்ஸில் இந்த மாதிரி காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்காது. ஸோ இன்ஃபார்மல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா அதிகம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் ஃபார்மல் செக்டாரில் கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. Higher cost of borrowing means larger part of earnings of the borrowers is used to repay the loan. Hence, borrowers have less income left for themselves. In certain cases, the higher interest rate for borrowing can mean that the amount to be repaid is greater than the income of the borrower. This could lead to increasing debt and debt trap. Also, people who might wish to start an enterprise may not do so because of the high cost of borrowing. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய தடவை பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் செக்டாரில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் அசல் மட்டும் இல்லாமல் வட்டியும் செலுத்த முடியாமல் போயிடும். ஏன்னா இவங்க போடுற வட்டி உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதனால டெட் ட்ராப்பில் சிக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஆனால் ஃபார்மல் செக்டார்ஸில் டெட் ட்ராப்பில் சிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் ரொம்ப கம்மி. பட் இன்ஃபார்மல் செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா டெட் ட்ராப்பில் அதிகமான பேர் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஸோ ஃபார்மல் செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா கொலேட்ரல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கடன் வழங்கப்படும். பட் இன்ஃபார்மல் செக்டார்ஸில் கொலேட்ரல் இல்லாமல் கூட கடன் வாங்கிக்க முடியும். இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் மக்கள் வட்டி அதிகமாக இருந்தாலும் இன்ஃபார்மல் செக்டார்லேருந்து கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க. ஸோ இன்ஃபார்மல் செக்டார்லேருந்து லோன் வாங்குறது ரொம்ப ரிஸ்கி. ஹராஸ்மெண்ட் நடக்கும், டிஸ்கிரிமினேஷன் நடக்கலாம், அடிதடி நடக்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாததுனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்ஃபார்மல் செக்டார்ஸ் நிறைய ஆபத்து நிறைந்த இடமாக இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மக்களுக்கு தேவைப்படுற கடனை அவங்களுக்கு வழங்குனாங்கன்னா இந்த மக்கள் இன்ஃபார்மல் செக்டார்ஸ் மேலே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது நம்மளால் குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதனால நம்ம நாடுமே சரியான பாதையில் விரைவில் வளர்ச்சி அடையும். This would lead to higher incomes and many people could then borrow cheaply for a variety of needs. They could grow crops, do businesses, set up small scale industries, etc. They could set up new industries or trade in goods.
பேங்க்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் குறைந்த வட்டியில் மக்களுக்கு கடனை வழங்கும் போது அவங்களால அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும், விவசாயிகள் பயிர்களை வளர்க்க முடியும். இதனால இவங்க வருமானமும் அதிகரிக்கும் அண்ட் இவங்களாலையும் வறுமையிலிருந்து வெளியே வர முடியும் அண்ட் இவங்களால நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் முடியும். Cheap and affordable credit is crucial for the country's development. சீப் அண்ட் அஃபோர்டபுள் பேசிஸில் மக்களுக்கு இந்த வங்கிகள் மற்றும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் குறைவான கொலேட்ரலோட மக்களுக்கு கடன் வழங்காத வரைக்கும் நம்ம ரூரல் இந்தியா டெவலப் ஆகிறதுக்கு ரொம்பவே குறைவான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், க்ரூஷியல் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் ஃபார் த பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டு ஆஃபர் சீப் அண்ட் அஃபோர்டபுள் லோன் ஃபார் கண்ட்ரீஸ் டெவலப்மெண்ட். நம்ம நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இங்கே மறுபடியும் ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சார்ட்ல அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இருக்கிற மக்கள் வாங்குற லோன்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. ப்ளூ வந்து இன்ஃபார்மல் செக்டாரை குறிக்குது அண்ட் பர்பிள் வந்து ஃபார்மல் செக்டாரை குறிக்குது. 85% ஆஃப் புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது நகரங்களில் வாழும் 85% ஏழை மக்கள் வந்து இன்ஃபார்மல் செக்டார்ஸ்ல இருந்து தான் லோன் வாங்குறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கொலேட்ரல் இல்லாத காரணத்தினால. அண்ட் கொஞ்சம் சொத்து இருக்கிற மிடில் கிளாஸ் மக்களில் பார்த்தீங்கன்னா 53% வந்து இன்ஃபார்மல் செக்டாரில் இருந்து வாங்குறாங்க அண்ட் மிச்சம் இருக்கிற 47% மக்கள் வந்து ஃபார்மல் செக்டாரில் இருந்து வாங்குறாங்க. அப்புறம் வெல் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னா ஓரளவுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிற மக்கள், ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களில் 72% 72% மக்கள் வந்து ஃபார்மல் செக்டாரில் இருந்து லோன் வாங்குறாங்க அண்ட் மிச்சம் இருக்கிற 28% மக்கள் வந்து இன்னும் இன்ஃபார்மல் செக்டர்ல இருந்து லோன் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் சார்ட்ல பாத்தீங்கன்னா ரிச் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது நகரங்களில் வாழும் பணக்கார மக்கள்ல 90% மக்கள் எல்லாருமே ஃபார்மல் செக்டார்ல இருந்து தான் கடன் வாங்குறாங்க அண்ட் 10% மக்கள் தான் வந்து இன்ஃபார்மல் செக்டார்ல இருந்து லோன் வாங்குறாங்க. ஸோ இந்த சார்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஏழை மக்கள் இன்ஃபார்மல் செக்டார்ல தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் பணக்கார மக்கள் அவங்க கிட்ட பேங்க்ஸ்க்கு சப்மிட் பண்ணுற அளவுக்கு கொலேட்ரல்ஸ் இருக்கிறதுனால நல்ல செக்யூர்டான முறையில் குறைந்த வட்டிக்கு ஃபார்மல் செக்டார்லேருந்து லோன் வாங்கி அவங்க பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுடைய வருமானமும் அதிகரிக்குது. பட் ஏழை மக்கள் கிட்ட ஃபார்மல் செக்டாரில் சப்மிட் பண்ணுறதுக்கு கொலேட்ரல் இல்லாததுனால அவங்க அதிக வட்டிக்கு கடனை இன்ஃபார்மல் செக்டார் கிட்ட இருந்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அண்ட் இங்கே யாருக்கு கடன் குறைந்த வட்டிக்கு தேவைப்படுதோ அவங்க தான் ரொம்ப பாவம் கடனை அதிக வட்டிக்கு வாங்கி வட்டியோட கடனை திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. What does all this suggest? First, the formal sector still meets only about half of the total credit needs of the rural people. The remaining credit needs are met from informal sources. நம்ம நாட்டின் ஏழை மக்களின் மொத்த கடன் தேவையில் பாதியை மட்டும்தான் இந்த ஃபார்மல் செக்டார்ஸ் பூர்த்தி செஞ்சிருக்கு அண்ட் மிச்சம் இருக்கிற 50% மக்கள் அவங்களோட கடன் தேவைகளுக்கு இன்ஃபார்மல் செக்டார்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை கடன் வாங்குறாங்க. அவங்களால சொன்ன டைமுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியலனா இந்த மணி லெண்டர்ஸ் அவங்கள ஹராஸ் பண்றாங்க, வற்புறுத்துறாங்க, மிஸ்பிஹேவ் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஏழை மக்கள் அனுபவிக்கிறாங்க. It is necessary that banks and cooperatives increase their lending, particularly in the rural areas, so that the dependence on informal sources of credit reduces. So கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்கள் இன்ஃபார்மல் செக்டார்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத குறைக்கணும் அப்படின்னா இந்த பேங்க்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் ரூரல் ஏரியாஸில் கடன் வழங்குவதை அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. Secondly, while formal sector loans need to expand, it is also necessary that everyone receive these loans. ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து நிறைய ரூரல் ஏரியாஸில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணால் மட்டும் பத்தாது, இந்த லோன்ஸ் பணக்கார மக்களுக்கு மட்டும் வழங்காமல் கொலேட்ரல் இல்லாத ஏழை மக்களுக்கும் வழங்கும்படி உறுதி செய்யணும். At present, it is the richer household who receive formal credit, whereas the poor have to depend on the informal sources. ஸோ ரிச் பீப்புள் கிட்ட கொலேட்ரல் இருக்கிறதுனால அவங்க ஃபார்மல் செக்டார்ஸ்ல இருந்து லோன்ஸ் வாங்கிக்கிறாங்க. பட் புவர் பீப்புள் வந்து அவங்க கிட்ட கொலேட்ரல் இல்லாததுனால இன்ஃபார்மல் செக்டார்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. It is important that the formal credit is distributed more equally so that the poor can benefit from cheaper loans. ஃபார்மல் செக்டார்ஸில் எல்லா ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்ஸில் இருந்தும் வர அனைத்து மக்களுக்கும் சமமான முறையில், அதாவது கொலேட்ரல் இருக்கிறவங்க மட்டும் குறைந்த வட்டிக்கு ஃபார்மல் செக்டார்
செக்டார்லேருந்து கடனை வாங்கி அதோட நன்மைகளை அனுபவிக்காம ஏழை மக்களுக்கும் ஃபார்மல் செக்டார்ஸ் லோன் கொடுத்தாங்க அப்படின்னா ஏழை மக்களும் இதனால பயனடைவாங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, which body supervises the functioning of formal sources of loans? ஸோ நம்ம எல்லாருக்குமே இப்போ தெரியும் ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ தான் வந்து ஃபார்மல் செக்டார்ஸ் ஆஃப் கிரெடிட்டை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ கேட்பாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆன்சரை எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து why there is a great need to expand formal sources of credit in rural India? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். ரூரல் ஏரியாஸில் பேங்க்ஸ் அவங்க பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா புவர் பீப்புள் இன்ஃபார்மல் செக்டார்ஸில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்மளால் குறைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டாபிக், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஃபார் த புவர். பேங்க்ஸ் ஆர் நாட் present everywhere in rural India. நம்ம நாட்டில் ரூரல் ஏரியாஸில் பேங்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். Even when they are present, getting a loan from a bank is much more difficult than taking a loan from informal sources. அப்படியே பேங்க்ஸ் இருந்தாலும் கூட பேங்க்ஸ்லேருந்து லோன் வாங்குற ப்ராசஸ் ரொம்பவே ஒரு டீடியஸான ப்ராசஸாக இருக்குது, ரொம்பவே ஒரு கடினமான ப்ராசஸாக இருக்குது. இந்த டாக்குமெண்ட் வேணும், அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். லோன் சாங்ஷன் ஆகிற வரையும் நிறைய டைம் நம்ம அலையிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு சில படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு புரியாது. இது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படியே பேங்க்ஸ் ரூரல் ஏரியாஸில் இருந்தாலும் கொலேட்ரல் இல்லைனா பேங்க்ஸ் லோன் தர மாட்டாங்க. அண்ட் இன்ஃபார்மல் செக்டார்லேருந்து நம்ம லோன்ஸை சுலபமாக வாங்கிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா வட்டி அதிகமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த வட்டி கடைக்காரனை தனிப்பட்ட முறையில் நல்லா தெரியும், ஸோ நம்ம இவர்கிட்ட இருந்தே பணத்தை கடனாக வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட நினச்சி சில பேர் வாங்குவாங்க. அண்ட் கடன் கொடுக்குறவங்களுமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறவங்கள தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சதுனால தான் அவங்க கொலேட்ரல் இல்லாமல் கூட அதிக வட்டிக்கு கடனை கொடுத்துருவாங்க. The borrowers can, if necessary, approach the money lenders even without repaying their earlier loans. However, the money lenders charge very high rate of interest, keep no records of the transaction and harass the poor borrowers. அதாவது நீங்க முன்னாடி வாங்கின கடனையே திருப்பி கொடுக்க முடியலனா கூட இந்த மணி லெண்டர்ஸ் உங்களுக்கு அடுத்த தடவை லோன் கேட்கும்போது உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை நீங்க கடனை அடைக்க முடியாம ஒரு டெட் ட்ராப்ல சிக்கிரணும். அப்பதான் உங்களை துன்புறுத்தி உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் அவங்களால வாங்க முடியும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இன்ஃபார்மல் செக்டார்ல இருந்து லோன் வாங்குறது எதனாலனா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவங்க கிட்ட கொலேட்ரல் இருக்காது, அண்ட் செகண்ட் ரீசன் வந்து ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக லோன் வாங்கிடலாம். இன் ரீசன்ட் இயர்ஸ் பீப்புள் ஹேவ் ட்ரைட் அவுட் சம் நியூவர் வேஸ் ஆஃப் ப்ரொவைடிங் லோன்ஸ் டு த புவர். த ஐடியா இஸ் டு ஆர்கனைஸ் ரூரல் புவர், இன் பர்டிகுலர் women, into small self-help groups and pool their savings. So SHG அப்படின்னா self-help groups. Okay, self-help groups. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு புதிய வழி ஒன்று உருவாயிருக்கு. இதனால நீங்கள் மணி லெண்டர்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்காது, அண்ட் பேங்க்ஸையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ஏழைகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை நடத்துகிறாங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் மினிமம் 15 to 20 மெம்பர்ஸ் இருக்கணும். பட் பெரிய பெரிய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸும் இருக்குது, 1000 மெம்பர்ஸோட 2000 மெம்பர்ஸோட இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸும் இருக்குது. ஸோ மினிமம் 15 to 20 மெம்பர்ஸ் இருக்கணும். அண்ட் இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாதம் மாதம் பணத்தை சேமிக்கலாம். 25 ரூபாய், 100 ரூபாய், அதுக்கு மேலேயும் 500 ரூபாய், 1000 ரூபாய் கூட சேமிக்கலாம். இந்த குழுவில் இருக்கிற மெம்பர்ஸோட பணம் எல்லாமே மாதம் மாதம் சேமிக்கப்படுது. அண்ட் இந்த பணத்திலிருந்து யாருக்கு எப்போ கடன் தேவையோ அவங்க தேவைப்படுற பணத்தை கடன் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த குரூப்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி மீட்டிங்ஸ் நடக்கும். அண்ட் அவங்களுக்கு இருக்கிற தேவைகளை இந்த மீட்டிங்ஸில் ஷேர் பண்ணிக்குவாங்க. எல்லாருக்கும் யாரோட தேவை ரொம்ப ஜென்யூனா அண்ட் அவசியமாக தெரியுதோ அவங்களுக்கு அந்த கடன் பணம் வழங்கப்படும். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அது மணி லெண்டர்ஸோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். பை சான்ஸ் இப்போ ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து 2-3 வருஷமாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இவங்களோட மெம்பர்ஸ்க்கெல்லாம் தேவைப்படுற நேரத்தில் கடனை கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெக்கார்ட்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த குழுவில் கடன் வாங்குறவங்க கூட சரி
சரியான நேரத்துக்கு கடனை திருப்பி கொடுத்துட்றாங்க, சேவிங்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மேல நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னா அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுமே பேங்க்ஸ்ல இருந்து லோன்ஸ் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆயிருவாங்க. பேங்க்ஸ் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கிற ஏதோ ஒரு தனி நபர் பேங்க்குக்கு போய் கொலேட்ரல் இல்லாம லோன் கேட்டாங்க அப்படின்னா பேங்க்ஸ் லோன் கொடுக்க மாட்டாங்க. பட் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா போய் லோன்ஸ் கேட்கும்போது பேங்க்ஸ் லோன்ஸை சாங்ஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த் அப்படிங்கிற ப்ராவர்புக்கு ஒரு பொருத்தமான எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக கேட்குற லோனை வந்து ஒரு இண்டிவிஜுவலோட பேரில் சாங்ஷன் பண்ண மாட்டாங்க. இது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட பேரில் தான் சாங்ஷன் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர் யாருக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து பேங்க்ல இருந்து லோன் வாங்கினாங்களோ, ஒருவேளை அந்த மெம்பரால் அந்த லோனை திருப்பி கொடுக்க முடியலனா அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணி எப்படியாவது அந்த வாங்கின லோன் அமௌண்ட்டை அவங்க பேங்க்குக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஸ்மால் லோன்ஸ் ஆர் ப்ரொவைடட் டு த மெம்பர்ஸ் ஃபார் ரிலீசிங் mortgage lands, for meeting working capital needs, example buying seeds, fertilizers, raw materials like bamboo and cloth, for housing materials, for acquiring assets like sewing machine, handlooms, cattle, etc. சப்போஸ் சின்ன சின்ன தேவைகளுக்காக கடன் வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீசிங் mortgage land, buying seeds, fertilizers, buying sewing machine, handlooms, இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகளுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல இருந்து கடன் வாங்கிக்கிறாங்க. ஒருவேளை பெரிய அமௌண்ட்ஸ் வேணும்னா குரூப்போட பேர்ல பேங்க்ஸ்ல இருந்து லோன் சாங்ஷன் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல பேங்க்ஸ்க்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல டெபாசிட் பண்ணியிருக்கிற இந்த மெம்பர்ஸோட பணம் ஒரு கொலேட்ரலா இருக்குது. Most of the important decisions regarding the savings and loan activities are taken by the group members. இந்த குழு சம்பந்தப்பட்ட எல்லா டெசிஷன்ஸையும் இந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் எடுப்பாங்க. பேங்க்ஸ்ல இருந்து லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எவ்வளோ அமௌண்ட் லோன் கொடுக்கணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்கணும், எந்த பர்பஸ்க்காக கொடுக்குறோம், அண்ட் லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் என்ன, இதெல்லாம் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க. Any case of non-repayment of loan by any one member is followed up seriously by other members in the group. Because of this feature, banks are willing to lend to the poor woman when organized in SHGs even though they have no collateral as such. குழுவில் இருக்கிற ஒரு ஆளால் வாங்கின கடனை பேங்க்ஸ்க்கு திருப்பி கொடுக்க முடியலன்னா குழுவில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உதவி செய்வாங்க, அதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் இந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் பேங்க்ஸுமே இந்த ஏழை பெண்கள் கிட்ட கொலேட்ரல் இல்லைனாலுமே அவங்களுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமாக கடனை வழங்குவதற்கு ரெடியாக இருக்காங்க. Not only does it help women to become financially self-reliant, the regular meetings of the group provide a platform to discuss and act on a variety of social issues such as health, nutrition, domestic violence, etc. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் இருக்கிற ஏழை பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கிறதுனால அவங்களால தங்களுடைய செலவுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் சொந்த காலில் நிற்க முடியுது. ஸோ இந்த குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி மற்ற பெண்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி, நியூட்ரிஷனை பற்றி, டொமெஸ்டிக் வயலன்ஸ் அதாவது வீட்டில் நடக்கிற வன்முறைகளை பற்றியெல்லாம் கூட இந்த பெண்கள் பேசி மற்ற பெண்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டாப்பிக்ல இருந்து வாட் இஸ் த பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஹவு டு தே ஒர்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமீன் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ். எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது, மேக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ். மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ், அண்ட் கிராமீன் பேங்க் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸில் வரும். ஏன்னா கிராமீன் பேங்க் வந்து சின்ன சின்ன லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஏழை மக்களுக்காக செய்கிறாங்க, அதாவது சின்ன சின்ன அமௌண்ட்டை ஏழை மக்களுக்காக கடனாக வழங்குறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய சக்ஸஸ் ஸ்டோரிஸில் கிராமீன் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் இருக்காங்க. இதில் கிராமீன் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் வந்து ஏழைகளுக்கு அவர்களின் கடன் தேவைகளை நியாயமான விலையில் வழங்கின பேங்க் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க. 1970s ஒரு சின்ன ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கிராமீன் பேங்க். இப்போ 1970 2018 வரைக்கும், அதாவது 1970 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருக்கிற சுமார் 81,600 கிராமங்கள்ல இருந்து 9 மில்லியனுக்கு அதிகமாக 9 மில்லியனுக்கு அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்க.
இந்த பேங்க்ல இருந்து மணி பாரோ பண்ற மேக்ஸிமம் பாரோவர்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களா இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாமே ரொம்ப ஏழையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. கடனை நியாயமான முறையில் குறைந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய ஏழை பெண்களுக்கு இந்த பேங்க் கடனை வழங்கி, ஏழை பெண்களாக இருந்தாலும் இவங்களாலையும் நேரத்துக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பேங்க் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நிரூபிச்சிருக்காங்க. இந்த கிராமின் பேங்க் ஆஃப் பங்களாதேஷோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் முகமது யூனுஸ். இவருக்கு 2006 பார்த்தீங்கன்னா ஏழைகளின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான அவரது முயற்சிக்காக நோபல் பிரைஸ் ஃபார் பீஸும் வழங்கப்பட்டது. கிராமின் பேங்க் ஆஃப் பங்களாதேஷை உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இதை அவங்க கிராமங்களில் நகரங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி கிராமின் பேங்க் ஆஃப் பங்களாதேஷோட ஃபவுண்டரான முகமது யூனஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இஃப் கிரெடிட் கேன் பி மேட் அவைலபிள் டு த புவர் பீப்புள் ஆன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தட் ஆர் appropriate and reasonable, these millions of small people with their millions of small pursuits can add up to create the biggest development wonder. இந்த ஏழை மக்களின் சிறிய முயற்சிகள் அனைத்தும் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு மிக பெரிய லெவல்ல உதவும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா இந்த லெசனை சம்மப் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணியை பற்றி பார்த்தோம், கரன்சி அண்ட் பேங்க் டெபாசிட்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா பேங்கிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஒரு பக்கம் டெபாசிட்டர்ஸ் அவங்க பணத்தை டெபாசிட் பண்ணுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பாரோவர்ஸ் பேங்க்லேருந்து கடன் வாங்குறாங்க. டெபாசிட்டர்ஸ்க்கு கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் பாரோவர்ஸ் கிட்டேருந்து அதிகம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் பேங்க்கோட வருமானமாக இருக்குது. நெக்ஸ்ட் லோன்ஸ் வாங்குறதுனால அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட பாசிட்டிவ் இம்பேக்ட் பற்றி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் சரியான நேரத்தில் லோன்ஸை திருப்பி கொடுக்க முடியலனா அது எப்படி நமக்கு ஒரு பாரமாகவும் மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் செக்டார்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ரிச் பீப்புள் கிட்ட கொலேட்ரல் இருக்கிறதுனால ஃபார்மல் செக்டார்லேருந்து அவங்க லோன் வாங்கிக்கிறாங்க. பட் புவர் பீப்புள் கொலேட்ரல் இல்லாததுனால இன்ஃபார்மல் செக்டார்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் ஏழைகளுக்கும் நிறைய லோன்ஸை வழங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸசைசஸோட ஆன்சர்ஸையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் fill in the blanks. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் majority of the credit needs of the dash households are met from informal sources. இதுக்கு ஆன்சர் poor households. செகண்ட் கொஸ்டின் dash cost of borrowing increase the debt burden. ஆன்சர் high cost of borrowing. Third question, dash issues currency notes on behalf of central government. RBI. Okay, fourth question, banks charge a higher interest rate on loans than what they offer on deposits. Okay, deposits தான் fourth question's answer. Fifth one, dash is an asset that the borrower owns and uses as a guarantee until the loan is repaid to the lender. Collateral. Okay, collateral தான் இதுக்கு answer. Collateral is an asset. Okay, next choose the most appropriate answer. First question, in a self-help group most of the decisions regarding savings and loan activities are taken by option B, members. Second question, formal sources of credit does not include employers. Formal sources of credit does not include எம்ப்ளாயர்ஸ். ஸோ இதோட இந்த லெசன் முடிவுக்கு வருது. உங்களுக்கு இந்த லெசன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் எக்ஸாம்ஸில் மேப் ஒர்க்ஸில் கம்ப்ளீட்டாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்காக நான் சோஷியல் சயின்ஸோட கம்ப்ளீட் மேப் ஒர்க்கோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் கன்சிடர் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.